சரியா? சரி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. டேய் இங்க தெரியுது, இந்த கலர் தெரியுதா? நீ என்ன அங்களுக்கு ஊதுற? ஊது எங்களுக்கு. ஐயோ போச்சு அடிட்டா. இங்க ஆயிடுச்சு. போச்சு ரைட்ல. முகேஷ் நீங்க அங்கல இருந்து இசி நல்லா பாரு, இந்த கலர் உங்களுக்கு தெரியுதா? அல்பர் மாத்திக்கோங்க. ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் ஆகாதோ. பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. லாங் பிரஸ் பண்ணி பண்ணு. பிரின்சியா பத்தியா வீடியோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு அண்ணா சூப்பர்னா டேலண்ட்னா எனக்கு. இப்போ நல்லா பாரு, நான் இந்த இடத்துல ஒரு 20 சென்டிமீட்டர் கிட்ட வச்சு, இங்க 0 இருக்கும் ஓகேவா? மேல ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் கிட்ட நான் வச்சிருக்கேன் ஓகேவா? அப்ப இந்த பீக்கருக்குள்ளற எவ்வளவு தண்ணி இருக்குது? 25 ml ஆஃப் வாட்டர் இருக்கு. சரியா முகேஷ் இங்க வாங்க. இப்ப நல்லா பாரு, நீ வந்து போன் எடுத்து வச்சுக்கணும். போன் எடுத்து வச்சுக்கோ. அதுல வந்து உனக்கு ஒன்னோட போன் இல்லடா, நீ எல்லாம் ஒரே நேரத்துல அந்த பீக்கர் வச்சுக்கோ, பிப்பெட் வச்சுக்கோ, அப்ப கீழே போட்டு அடிச்சுட்டு 600 ரூபாய் ஃபைன் கட்டுவ. இல்ல அவங்க நீ யாராவது போன் வச்சுக்கோ. சரியா? ஸ்டாப் வாட்ச் ஓபன் பண்ணிக்கோ. இப்ப நல்லா பாரு, நான் ஆல்மோஸ்ட் கொடுத்தது ஒரு வேலை. ஸ்டாப் வாட்ச் ஓபன் பண்ணிட்டியா? இப்ப நல்லா பாரு முகேஷ், அது ஓபன் பண்ணி இங்க பக்கத்துல இங்க கொண்டு வா. இப்ப நல்லா பாரு, இப்ப நல்லா பாரு, இது ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த மேல சர்ஃபேஸ் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா? இப்ப நான் வந்து இதை ஓபன் பண்றேன். இந்த தண்ணி வந்து இங்க இருந்து வெளியே போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாரு. ஆக்சுவலி இது ஒரே ஈக்குவல் லெவல் நான் வைக்கிறேன். ஈக்குவல் லெவல் வச்சா அவ பண்ணல, குட் ஃபார் நத்திங். நீ என்ன கீழே இறக்குற? கீழே இறக்குனா வேகமா போவாதையும் குண்டு போய் மேனிபுலேட் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் வருதுல. அவங்க சொட்டு சொட்டா சொட்டு சொட்டான்னு இது தானே தெரியுதா? வரங்க சொட்டு சொட்டா இது வர ஆல்மோஸ்ட் நின்றுச்சு. ஸ்பீட் வந்து கம்மி ஆயிடுச்சு பாரு. தெரியுதா? தெரியுதா? இப்போ வந்து பொட்டன்ஷியல் சேம் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்க டிஃபரன்ஸ் இங்க இருக்க டிஃபரன்ஸ் அவ்வளவு பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப நல்லா பாரு, இது வந்து முடிச்சிருவோம். இதுக்கு மேல உட்காந்து சரியா? டைமிங் எவ்வளவு வந்துச்சு? யாராச்சும் உள்ள நோட் பண்ணீங்களா? 42 செகண்ட்ஸ். சீரியஸ்லி குடி என்ன நான் பண்ண வைக்கிறீங்க இல்லையா? இப்ப நல்லா பாரு, இது பண்ணிரவானா? ரீசெட் பண்ணிரு. நான் நோட் பண்றேன். இப்ப நல்லா பாரு, முன்னாடி நான் இப்படி வச்சிருந்தேனா, இந்த இடத்துல பாரு, இந்த லோயர் பொட்டன்ஷியல் இருக்க பாயிண்ட் அப்பர் பொட்டன்ஷியல் இருக்க பாயிண்ட் சேமா இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இது கொஞ்சம் சாக்க போறேன். அப்ப நல்லா பாரு, ஹையர் பொட்டன்ஷியல் பாயிண்ட் கொஞ்சம் மேல போயிடுச்சா when compared to lower potential. அப்ப ஹையர் பொட்டன்ஷியல் கொஞ்சம் ஹைட்ல இருக்கா? அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்ப முன்ன விட இவ்வளவு தண்ணி கீழே வரதுக்கு டைமிங் என்ன ஆகும்? கம்மி ஆகும். ஆகுதா என்னன்னு செக் பண்ணுவோமா? எஸ், ரிலீஸ் பண்ணிடுறேன். கரெக்டா பண்ணல? இது முடிய போதீங்க, கவனி. எவ்வளவு டைம் ஆச்சு? முடிச்சிரு. 16 செகண்ட்ஸ் ஆகுது. சரி, அந்த பொண்ணு வந்து அதாவது பொதுவா பத்தன வச்சுக்கோ. எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைட்ல எழுதிடுவாங்க வித்தின் த எக்ஸ்பெரிமெண்டல் எரர் லிமிட். நான் வந்து பண்ண எரர். கோபிகா பார்த்தனா எக்ஸ்பெரிமெண்டே எரரா தான் இருக்குது, லிமிட்டே இல்ல. கோபிகாவே ஒரு எரர் தான். ஜெயிட் ப்ரோ இதுல உங்க எரர் என்னன்னா அவ்வளவு நான் என்ன சொன்னேன்? ஸ்டூடெண்ட்ஸை வந்து போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். நீ எல்லாம் ஸ்டூடெண்டே கிடையாது, நான் என்ன பண்றது? அவன் போன் எடுத்து வச்சுக்க வேண்டியது. இப்ப நல்லா பாரு, போன தடவை இவ்வளவு ஆங்கிள் வச்சிருந்தேன்னா இப்ப நான் இவ்வளவு ஆங்கிள் வைக்கிறேன். சரியா? அப்ப இல்ல, இந்த ஆங்கிள் சரி. 3 2 1 இப்ப ஸ்டாப் ஆகாம சொல்லு. ஸ்டாப் சொல்லுவா. 3 2 1 ஸ்டாப் சொன்னவா? 10 செகண்ட். தெரியுதா டிஃபரன்ஸ்? நீங்க என்ன பண்ண? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்கேனா? இன்கிரீஸ் பண்ண டைம் கம்மி ஆகுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல, ஹைட் இன்கிரீஸ் பண்ணிருக்கேன். வெரி குட். ஹைட் இன்கிரீஸ் பண்ணதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்கிரீஸ் ஆகுதா? இப்போ நல்லா பாரு. ஃபைனலா இப்படி நேரா வச்சிட்டேனா 90 டிகிரி. 3 புரிடி என்னடா பண்ற? 90 டிகிரி. வெளிய வந்துட்டேன். நான் இப்படி கொஞ்சம் இப்படி வரை. 3 2 1
Stop. Friends, yeah. உங்க ஸ்டாப் இல்ல ஸ்டாப் 10 நீ ஒழுங்கா மெஷர் பண்ணல போ. அப்போவே 10.82 வந்துச்சு, இப்போ 10.37 ஆச்சு. இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சா, ஸ்பீடோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சா முகேஷ் இது அப்படிதான் கீழே வந்து ஓபன் பண்ணிட்டு மேல இருந்து ஊத்தி விட வேண்டியது. சரி இப்ப என்ன நடந்துச்சு? இது வேணுமா உனக்கு? இதுக்குள்ள ஜூஸ் இருக்கு ஃபுல்லா. இது வந்து கல்வி வை. இப்ப வெயிட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். சரி இப்ப நல்லா பாரு இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்துச்சு. நான் நல்லா பாரு, சப்போஸ் நான் இப்படி வைக்கிறப்ப இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஆல்மோஸ்ட் சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கா? கரெக்டா இல்லையா? அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் 0. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கரண்ட் பேசிக்கலி வாட் இஸ் கரண்ட்? ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இங்க ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இது வந்து வாட்டர் கரண்ட். அப்ப ஃப்ளோ ஆஃப் வாட்டரா? அப்ப ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஸ்லோவா இருந்துச்சா? தண்ணி வந்து அப்படி சொட்டு சொட்டா வந்துச்சா? எப்படி வந்துச்சு? சொட்டு சொட்டா தாஜ்மஹல் மாதிரி வந்துச்சு. சொட்டு சொட்டு இது தாஜ்மஹல். இப்ப நல்லா பாரு, இது கொஞ்சம் இப்படி சாய்க்கிறேன். இப்படி சாய்க்கிறப்ப என்ன ஆகுது பாரு, இந்த ஹைட்டை விட இந்த ஹைட் கொஞ்சம் அதிகமாயிருச்சா? சரியா? இப்ப நல்லா பாரு, இதை விட இன்னும் அதிகமா இருந்தேன்னா அப்ப நான் ஹைட்டை பேசிக்கலி இன்க்ரீஸ் பண்றேன். நீ எப்பயாவது உங்க வீட்டுல வந்து சரியா அந்த கேன்ல தண்ணி ஸ்லோ வரப்ப அந்த கேன் சாச்சி தண்ணி பிடிக்கிறத பாத்திருக்கியா? எப்பயாவது யோசிச்சிருக்கியா? எதுக்காக அப்படி பண்றோம்? நீ இப்படி சாய்க்கிறதுனால என்ன நடக்குது? தண்ணில ஓரத்துக்கு வருது. அதனால என்ன, தண்ணி வேகமா வரணுமா? ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா நல்லா பாரு, லெட் மீ சே தண்ணி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேனை இப்படி சாய்ச்சிட்டேன். கேனை இப்படி நான் சாய்ச்சிட்டேன்னு சொன்னா இந்த தண்ணி வந்து இப்படி வந்துருமா? கரெக்டா இல்ல? தண்ணியில இப்படி சாஞ்சி இப்படி வந்துருமா? இப்ப சாஞ்சி வர பாரு, இங்க இருந்த தண்ணி எல்லாம் இங்க இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த தண்ணியில மேல ஏறிடுச்சா? ஏறிச்சா இல்லையா? இந்த கேன்ல இப்படி இருந்துச்சா? இந்த கேன் இப்படி சாய்க்கிறேன்னா சரி இப்படி நீங்க சொல்லிருக்கலாம் நான் இப்படி சாய்க்கிறேன். இப்போ இது என்ன பண்றது? இப்ப இப்படி போடணுமா? இப்படி வைக்கவா? சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி கேனை சாய்ச்சிட்டேன். அப்ப கேனை சாய்ச்சி தண்ணி எப்படி மேலே? இப்படி சாய்க்கிறேன். இப்படி சாய்ச்சா இப்படி தான் தண்ணி போகும். இல்ல சொல்லுங்க, இப்படி தான் இப்படி சாய்ச்சா. நீ அதை எடுத்து இப்ப சாய்ச்சிட்ட. அதை இப்ப முகேஷ் தூக்கிட்டு வந்து வித்தியே காட்டுறேன். நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த சரி உனக்கு புரியுதா? சாய்ச்ச தண்ணி மேலே ஏறுது இல்ல? அப்ப நல்லா பார்த்தனா இங்க ஹைட் என்ன ஆகுது? நானே சொல்றேன். அதுல முகேஷ் அத தண்ணி கொஞ்சம் கீழ ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கு அத ஆட்ட போடு. அப்ப அத வச்சு பண்ணிட்டாங்க. ஏலே கொண்டாடா முகேஷ், அதை கொண்டாடா அப்படி. இப்ப நல்லா பாரு, நான் இப்படி வச்சிருக்கேன்னா அப்ப ஹைட் இருக்கா? இப்படி சாய்ச்சனா இங்க மேல வருமா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா தானே ஏத்திருந்தேன். தப்பா சொன்னீங்க. நான் இப்படி தானே சாய்ச்சேன்னு. இப்படி சாய்ச்சிட்டு இப்படி ஏறுது. சரி இப்படி சாய்ச்சிருக்கேனா? இப்படி சாய்ச்சனா இந்த சைடு ஏறுமா? கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அதனால தண்ணி என்ன ஆகுது? வேகமா கீழே வருது. இது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? பியூரெட். இப்ப இந்த கீழே அந்த டம்ளரை பூடிட்டா இங்க வந்து சைஃபன் எஃபெக்ட் நடக்கும். அப்படினா இது நல்லா இருக்குடா உங்கள்ட்ட. நீங்க வந்து ஆர்டர் கரெக்ட்டா சோம்பேறி. அப்படி எத்தனை வச்சு ஜூஸ் எல்லாம் மூஞ்சிக்கு வரும். எவ்வளவு சோம்பேறியா இருக்கிற நீ? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இவனை வச்சுக்கிட்டு. நீ தான் ஜாகிங் போற. அதான் போறே. ஆமா. நீ ஜாக்கிங் போறது வரை பாக்கணுமா? நான் பப்ளிக்ல பப்ளிக் இல்ல, அவங்க நம்ம ஃபேமிலிடா. அவங்க என்னடா பப்ளிக்? முடிஞ்சு. இப்ப நல்லா பாரு சரியா? இது இந்த டம்ளரை பிடிக்கவா? அந்த டேபிள்ல நீ தள்ளி விட போற. இல்ல என்ன சோம்பேறி, 2 செகண்ட் ஒருத்தர் உட்கார. இங்க மேல ஏறு, இந்த ஹைட்ல பிடிப்பேன் நான். இப்ப இந்த ஹைட்ல. இப்ப நல்லா பாரு சரி, இது ஃபுல்லா டிவிக்குள்ள தெரியுதா? மேல தெரியல, இப்ப கீழே இருக்கு. இப்ப சரி பரவாயில்ல. இப்ப நல்லா பாரு டேய் கோபிகா ஷிட்டுகள், நீ கவனி. இங்க பார்த்தனா ஃபர்ஸ்ட் சரியா? இப்ப பார்த்தனா ஹையர் பொட்டன்ஷியல் இங்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க போறோம், இங்க வரப்ப முடிக்க போறோம் சரியா? இப்ப எனக்கு சும்மா இல்ல மேலே ஏத்துன. இப்ப என்ன பண்ண போறோம் சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா பாரு, ஸ்டார்டிங்ல தண்ணி இங்க இருக்குமா? இங்க இப்ப நான் கை வச்சிருக்கேன்னா அங்க இருக்கும் தண்ணி சரியா? அங்கதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அங்கல வந்து எண்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு இந்த பாயிண்ட் அப்ப இது ஹையர் பொட்டன்ஷியல் இது லோயர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கா தண்ணி என்ன ஆகும் அடுத்து இங்க வரப்ப என்ன ஆயிரும் பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியாச்சு அப்ப தண்ணியோட ஸ்பீட் என்ன ஆகும் அடுத்து கீழே வர அடுத்து கீழே வர இதெல்லாம் நடக்கிற காரியமா இப்ப நல்லா பாருங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இது திறந்துட்டு வெயிட் பண்ணி இது வந்து மேல நான் க்ளோஸ் பண்ணி எனக்கு தேவையான ஸ்பீட் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறேன் இது வலிஞ்சு விழுகிறது இது நம்ம ரொம்ப ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ண ஸ்பீட் செக் பண்ணிக்கிறேன் இல்லை ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே நல்ல பாரு போன் எடு உட்காந்துருக்கா நல்ல கழுத மாதிரி கை வேலை பிசு பிசுன்னு ஆயிடுச்சு சரியா இப்ப நல்லா பாரு இங்க வருது பத்தி அப்போதைக்கு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க உன்கிட்ட போனே இருக்காது இந்த நேரத்துக்குலாம் அங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க லேப்ஸ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா ஸ்டாப் ஆச்சு இப்போ போன்ல லேப்ஸே இருக்காது கடவுளே இந்த பொண்ணு ஆசிரியமா இப்ப நல்லா பாரு நான் வந்து ஸ்டார்ட்னு சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணு சரியா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும் பாத்தியா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோ அந்த இடத்துல ஒரு லேப்ஸ் அடிச்சுக்கோ அப்ப உனக்கு டைமிங் தெரியுமா எவ்வளவு டைம் ஆக போகுதுன்ட்டு இல்லனாலும் ஒன்னால இத இந்த பாரு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா பாரு தண்ணி கீழே அங்க மேல வரப்ப நீ இல்ல எங்க இல்ல அந்த கோடு கிட்ட வரப்ப நீ ஏன் ஸ்டார்ட் பண்ணிக்கோ இப்ப நல்லா பாரு நான் ரொம்ப ஸ்லோவா வச்சிருக்கேன் பிகாஸ் யூ ஹேவ் டு ஃபீல் ஓகேவா நான் ரொம்ப ஸ்லோவா வச்சிருக்கேன் ஒன்னால என்ன பண்ணலாம் ஈஸியா நீ பார்க்கலாம் சரியா டைமிங்க நல்லாவே பார்க்கலாம் எந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்ட்டு நல்லா பாரு ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் ஆகுறதுக்கு நியர்லி ஒரு 30 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ கீழே வரப்பெல்லாம் 10 ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடும் 2 to 3 மினிட்ஸ் ஆகும் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிசிக்ஸ் எவ்வளவு ஆச்சு 38 செகண்ட்ஸ் கிட்ட அப்ராக்சிமேட்லி சரியா நான் நடத்திக்கிறேன்டா நீ இப்ப நல்லா பாரு ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தெரியுதா இந்த முகேஷ் இதை பிடிச்சிக்கோ சரியா முகேஷ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருப்பா நான் போய் கை கழுவிட்டு வந்துடுவேன் அதுக்குள்ள என்னைக்கு முடியும் இது வந்து கீழே சிந்திருக்க பத்தி அதை கழுவடான்னு சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு டைம் வந்துருக்கு லேப்ஸ் வந்துருச்சு 1 minute 55 செகண்ட் ஃபர்ஸ்ட் 38 அடுத்த லாப்ஸ் 55 எனக்கு அடுத்து 133 வந்து ஆமா ரெடி சப்ராக்ட் பண்ணு லேப்ஸ் அடிக்க தெரியாம இருந்தா அப்படிதான் நீ சப்ராக்ட் பண்ணிட்டியா இல்ல நீ லேப்ஸ் அடிச்சு அதுவே காமிச்சிருந்த சைடுல எங்கடா லாப்ஸ் நீ அத இது பண்ணேனா அங்கேயே காமிக்கும்டி இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு சைடுல இருக்கு ப்ரோ நல்லா இருங்க ப்ரோ இதுல எதுக்கு என்ன எவ்வளவு டைம் வந்துருக்கு ஓகேக்கா 57 58 அப்பயாவது 1500 ஃபீஸ் கட்டி என்ன மறந்துட்டேன் சங்கடமான செயல் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு என்னடா பண்ண ஸ்டாப் பண்ணிட்டு நிக்கிறேன் சரி நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன் சரியா நெக்ஸ்ட் சேம் ஸ்பீட்ல இருக்காது நான் கொஞ்சம் ஸ்பீட சேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்ப அப்ப நீ மீதி கையெடு மைக் கிட்ட அந்த சவுண்ட காட்டுங்க ஏய் ரப்பர் வரத பாக்கணும் கையை எடு கையெடுனே எங்கடா ரப்பரை முழுங்கிட்டியா இங்க இடையில ரப்பர் இல்ல இதுதான் இருக்கு இல்ல 30 இங்க 20 ஒரு ரப்பர் இருக்கும் இங்க ஒரு ரப்பர் வந்து தேய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் முகேஷ் அப்ப அங்க லாப்ஸ் இன்னொன்னு நான் சொல்றேன் சரியா எங்கடா ரீடிங் காட்டு அவன் கிளாப்ஸ் அடி எனக்கே தெரியுது ப்ரோ மைக் வந்து இந்த சவுண்ட் பக்கத்துல வைங்க நான் சொட்டு சொட்டா வருது சோ அது தெரியுதா ஏன் கீழே சொட்டு சொட்டாகுதுன்னு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மி ஆகுறதுனால புரியுதா இல்லைன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல இருந்து சரியா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இந்த ஸ்பீட் வச்சுக்கலாம் அதாவது கீழே வரப்பயாவது ஒரு ஃப்ளோ இருக்கணும் என்ன மேடம் தேர்ட் லாப்ஸ் 1 minute
3 minutes. இது விட்டு இது சும்மா ஸ்பீட் ஃபுல்லா மாத்திருக்கேன். இது வந்து முதல்ல இருந்து பண்ண போறோம் நம்ம. அப்பனா க்ளோஸ் பண்ணிட்டு மேல இருந்து ஆமா இல்ல நீ கீழே புடிச்சிக்கிட்டே நான் மேல இருந்து ஊத்திடுவேன். இப்ப புடி கீழே கொஞ்சம் உட்காரு. என்னால அவ்வளவு ஹைட்ல ஊத்த முடியாது. சயின்ஸ் நீட் சாக்ரிஃபைஸ். நான் ஆட்ட போற கையில எடுக்குது. இது டைம் போயிடுச்சு. அப்படினா நமக்கு அதுல டைம் ஆகும். அப்ப நீ தான் இத பண்ணிட்டு ப்ரோ அண்ணா அப்ப ஸ்டாப் பண்ணிரட்டுமா? இல்ல எல்லாத்தையும் ரீசெட் பண்ணு. சீக்கிரம் ரீசெட் பண்ணு. இது கோபிகா நார்மலா ஸ்டார்ட் பண்ணலாம். என் கை வலிக்குது. ஓகே கோபிகா. எல்லாம் செய்யும். முகேஷ்னால எல்லாம் செய்யும். ஓகே கோபிகா. ஏமா ரெடியாமா? நானோ ப்ரோ இது இறங்குது ப்ரோ. 3 2 1 சொல்லுங்க. சரி முகேஷ் எந்திரி. சரி இப்ப நல்லா பாரு. இங்க வரப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐயோ அண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் விடல. சரியா டேய் சீக்கிரம் இங்க பார்த்து கவனிச்சு பண்ணு. நீ என்ன பண்ணுவ? ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கோட பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கை வச்சுக்கோ. 1 2 ஸ்டார்ட். ப்ரோ அப்ப ஸ்டார்ட்ல விட மாட்டேனா? மைக் கிட்ட இந்த சவுண்ட்ல என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு? ஏஸ் லாப்ஸ் அடிக்க ரெடியா இல்ல ஸ்லாப் அடிக்க இருக்கு? லாப்ஸ். இந்த எல்லாரும் ஃபீல் தி சவுண்ட். இப்பதான் லாஸ்ட். உடனே நான் லாஸ்ட். இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா சவுண்ட் இல்லை. நான் ஓட போறேன். கேர்லெஸ் லாப்ஸ் அடி. இப்பதான் லாஸ்ட். இது கரெக்டா லாப்ஸ். பியூரிஃபுல் எல்லாம் ஊத்திட்டு குடிச்சா அது இல்ல அதுல ஊத்தல இல்ல. அதுல இருக்கிறது ஊத்தல. அது பிப்பட்ல ஊத்துனது. இதுதான் ஊத்துனது. அதுல இருக்க அன்டிஸ்டர்ப்டா அப்பெல்லாம் தர முடியாது. வேணா இது எடுத்து அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. முடிஞ்சா வெரி குட். இப்போ எனக்கு கொஞ்சம் இது நீங்க வேல்யூ சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் லாப் இப்ப எல்லாம் என்ன பண்றது? இது எல்லாத்தையும் கல்வி வச்சிரு. ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 30 இப்போ நல்லா பாரு. மேல இருந்து வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து 10 ஆயிருக்கு. செகண்ட் 13 13 தேர்ட் 15 15 fourth 16 16 23 33 23 அப்ப நல்லா கிளியரா உனக்கு பாக்குறப்ப தெரியுதா டைம் என்ன இருக்கு? டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எஸ் தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கு டைம் என்ன ஆயிருச்சு? இன்கிரீஸ் ஆயிருக்கு. டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கரண்ட் அதாவது ஸ்பீட் என்ன ஆயிருச்சு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நல்லா பாருங்க வோல்டேஜ் கீழே வர 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 என்ன டிக்ரீஸ் ஆச்சு? ஸ்பீட் அங்க வச்சிருக்கு. டைம் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆக கரண்ட் என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? யாருக்காவது டவுட் இருக்கா? நோ புரியுதா? சரி